மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. அடுத்து விரைவிலேயே இந்த பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய அரசனுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த தவறு மீண்டும் இந்த பேரவையில் நடப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பேரவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்த்தாய் வாழ்த்து என்றைக்கும் 2வது இடத்திற்கு நாம தள்ளி போக விடக்கூடாது. ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, 17வது சட்டமன்ற பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக எனது முதல் உரை இது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என எங்களுடைய தலைவர்களை எல்லாம் வணங்கி என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். முதல்ல என்னை 2வது முறையாக தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பிய என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எங்கள் தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 1,52,82,782 வாக்குகளை தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல எங்களுடைய கூட்டணி சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றிக்காக உழைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும், தோழமை இயக்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அவையில என் கூட நின்று எனக்கு வழிகாட்டக்கூடிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் திரு KN நேரு அவர்களுக்கும், எங்களுடைய கொறடா அண்ணன் வேறு அவர்களுக்கும், துணை கொறடா அண்ணன் திரு கோவி செழியன், செயலாளர் அண்ணன் திரு தங்கம் தென்னரசு, பொருளாளர் அண்ணன் திரு MRK பன்னீர்செல்வம் ஆகியோருக்கும், கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்றத்தில் நேற்று நாம அத்தனை பேரும் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டோம். அதன் பின்பு இன்னைக்கு முதல் நடவடிக்கையா பேரவைத் தலைவரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் மாண்புமிகு பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கும், துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திரு ரவிசங்கர் அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர் சார்பாகவும் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே ஏற்கனவே எல்லாரும் குறிப்பிட்டது போல நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எல்லோருடையும் மிகுந்த
அன்போடு பழகக்கூடியவர் அப்படின்னு பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இதே சட்டப்பேரவையில் 1980ஆம் ஆண்டு தேர்தலையும் 2011 சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க. எனவே பேரவையுடைய மரபுகளும் விதிகளும் உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பொழுது சேர்த்து 3 முறையும் ஆளுங்கட்சி உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த முறை எதிர்க்கட்சிகளையும் அரவணைச்சு செயல்படுகின்ற ஒரு பேரவை தலைவரா நீங்க பொறுப்பேற்றிருக்கிறீங்க. அந்த பொறுப்புல ரொம்ப சிறப்பா நடுநிலைமையோடு செயல்படுவீங்க அப்படிங்கிறதா எங்க அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பு. அதே போல ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்த முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு மாண்புமிகு ரவிக்குமார் அவர்கள் பேரவையினுடைய துணைத் தலைவராக உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த அவையை வழிநடத்துவார் அப்படின்னு நாங்கள் அத்தனை பேரும் நம்புகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்று எங்களுடைய தலைவருடைய வீடுகளுக்கும் அனைத்து கட்சி தலைவருடைய வீடுகளுக்கும் சென்று வாழ்த்துக்கள்லாம் பெற்றுக்கிட்டு போனார். அந்த அரசியல் நாகரிகம் இந்த பேரவையிலும் தொடரணும் அப்படிங்கிறதா எங்களுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டப்பேரவையில் எதிரி கட்சியா இல்லாம ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயம் செயல்படும். எங்க தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே ஒரு ஆக்க சக்தி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த பேரவைக்குன்னு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தமிழ்நாடு சிறப்பாக முன்னேறி இருக்கு அப்படின்னா இந்த பேரவையில் நடந்த விவாதங்கள், எடுக்கப்பட்ட முடிவுகள், இயற்றப்பட்ட சட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இதெல்லாம் தான் ஒரு காரணம். பிற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டக்கூடிய வகையில் செயல்பட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச சட்டமன்ற பேரவை இந்த தமிழ்நாட்டு சட்டமன்ற பேரவை. அப்படிப்பட்ட இந்த பேரவையில் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு இடம் கொடுத்து ஜனநாயக மாண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேரவைத் தலைவர் அவர்கள் என்றைக்கும் நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்புகின்றோம். நாம் இங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எதிர் வரிசையில் உட்கார்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒரே வரிசையில முன் வரிசையில் நின்று உழைக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, விரும்புகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் அதைத்தான் விரும்புது. எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, இது எனது அரசு அல்ல நமது அரசு என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அதை நிரூபிச்சும் காட்டியிருக்கிறார். சென்ற திராவிட மாடல் அரசுங்கிறது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாகத்தான் செயல்பட்டு வந்தது. ஆகவே இந்த புதிய அரசும் அனைவருக்குமான அரசாக உங்களுக்கு வாக்களிக்காத மக்களுக்குமான அரசாக செயல்படும்னு நான் விரும்புகிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜில் படித்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே காலேஜில் நாம் படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அது உங்களுக்கு தெரியும். 1967 ஆட்சிக்கு வந்தது திமுக தான். நாங்கள் தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில் எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிக்க ரெடியாக இருக்கோம். அதை ஏற்றுக்க நீங்களும் தயாராக இருங்க. ஏன்னா நமக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மாநிலத்துடைய நலன்தான் மிக மிக முக்கியம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் போட்டியின்றி தேர்வாகியிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரான நானும் உங்களை அவை முன்னவரும்
இந்த இருக்கையில் உட்கார வச்சிருக்கிறோம், அமர வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இனி எங்க 2 தரப்பையும் நீங்க தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோவம் இல்லாம கோவப்படாம, நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும், உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். சட்டமன்ற ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்கட்சி குரலாகவும் இருக்க வேண்டும். அதில் தான் இந்த அவையுடைய பெருமை நிச்சயம் அடங்கி இருக்கு. பொதுவாக இதுக்கு முந்தைய சட்டமன்ற பேரவை எடுத்துக்கிட்டா ஆளுங்கட்சி வரிசையில் அதிக உறுப்பினர்களும் எதிர்கட்சி வரிசையில் அதை விட குறைவான உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு இணையான எதிர்கட்சி வரிசை வலிமையா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த பேரவையுடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு. இதன் மூலமா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னா, எதிர்கட்சி வரிசை மிக மிக வலிமையாக இருந்து இந்த அரசை, புதிய அரசை வழிநடத்தணும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படின்னு மக்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் நம்புறேன். ஆகவே மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி எங்களுடைய பணிகள் நிச்சயம் இருக்கும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நிகழ்வை இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அதை எதிர்கட்சிகள் எல்லோரும் விமர்சிச்சிருக்கிறோம். அதுக்கு ஆளுங்கட்சியும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க, நானும் பார்த்தேன். எங்களோட கருத்து என்ன அப்படின்னா, பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது வந்தே மாதரம் பாட்டு பாடப்படலை. ஆனா இங்க தமிழ்நாட்டில் அது பாடப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு யாரு ஆளுநரா போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இங்க ஆளுநரா இருந்தப்போ தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு பேரவையினுடைய மரபையே மாத்த சொன்னவர் தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருக்கிறார். அதை நாங்க உறுதியா, எங்களுடைய தலைவர் அப்போதைய முதலமைச்சர் உறுதியா மறுத்தார். அதனால 2023ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 வருஷம் அவர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு போன காட்சிகளை எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இதன் மூலமா நாங்க சொல்ல வர்றது, அடுத்து விரைவிலேயே இந்த பேரவையில ஆளுநர் உரை நிகழ்த்த இருக்கிறார். ஆகவே ஏற்கனவே உங்களுடைய அரசனுடைய பதவியேற்பு விழாவில் நடந்த அந்த சம்பவம், அந்த தவறு மீண்டும் இந்த பேரவையில நடப்பதற்கு நீங்க அனுமதிக்க கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். பேரவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தமிழ்தாய் வாழ்த்து என்றைக்கும் 2வது இடத்திற்கு நாம தள்ளி போக விடக்கூடாது. இந்த அரசு அதற்கு அனுமதிக்க கூடாது என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கின்றேன். ரொம்ப விழிப்போடு இருந்து நம்முடைய உரிமையை, மரபை பாதுகாக்கணும்னு உங்களை எல்லாம் வலியுறுத்தி நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வண்டிக்கு பிரேக் எப்படியோ, ஒரு காலைக்கு மூக்கனாங்கயிறு எப்படியோ, அப்படிதான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே பேரறிஞர் அண்ணா சொன்ன வழியில ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டை உற்று நோக்கி உங்களுடைய நிறைகளை, குறைகளை சுட்டு காட்டுகின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம். இந்த அவைக்கு புதியவங்க, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதுல மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நிறைய பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க இடம்பெற்றிருக்கிறீங்க, அதுல எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பயணிப்போம். எது எப்படி ஆனாலும் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதை உறுதி செய்கின்ற வகையில எதிர்கட்சி வரிசையில இருந்து நாங்கள் நிச்சயம் செயல்படுவோம். நடந்து முடிந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு,
மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.